வாழக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சொந்தமே கிடையாதுங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் யாருக்கு வேணாலும் என்ன வேணாலும் எப்போ வேணாலும் நேரலாங்கிறது வந்து அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான உலக நியதி. ஹாஸ்பிட்டல்லாம் போய் பாருங்கள், எப்படிலாம் வந்து நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, மனிதர்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம கண்கூடாக பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை நினைக்கும் போது சரி, கடவுள் வந்து நம்மளை இந்தளவுக்காவது வச்சுருக்காருன்னு நினச்சி நம்ம நினச்சிட்டு கடவுளுக்கு வந்து நன்றியை தெரிவிச்சுட்டு தாங்க நம்ம போகணும். நம்மளை விட கஷ்டப்படுறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க, நமக்கு மேலே நல்லா இருப்பவர்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அதை நினச்சி கவலைப்படாதீங்க. கடவுளோட துணை நமக்கு இருக்குது, இந்தளவுக்காவது நமக்கு கடவுள் வாழ வச்சுருக்காரே அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து சந்தோஷப்பட்டுக்கோங்க. நான் வந்து அப்படி தாங்க சந்தோஷப்பட்டுக்குவேன். எனக்கு வந்து கடவுள் வந்து வாழக்கூடிய அளவுக்கு, இந்த உலகத்தை வந்து எதிர்கொள்கிற அளவுக்கு வந்து எனக்கு வந்து பவர் கொடுத்துருக்காரு. அதாவது எனக்கு வந்து அந்த அறிவை கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது நான் சந்தோஷப்பட்டுக்குவேன். ஒரு சிலர் வந்து அந்த அறிவே இல்லாமல் கூட வந்து அவங்க வாழ்க்கையை வந்து வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதையும் நாங்கள் வந்து கண்கூடாக பார்க்குறேன். அந்த டேலண்ட்டுங்கிறது வந்து கடவுள் வந்து நமக்கு கொடுத்துருக்காரு இல்லையா, அதை தான் நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். அந்த டேலண்ட்டை தான் நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். பணம் இல்லாதவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய திறமையால் மட்டும்தாங்க நம்மளால் முன்னுக்கு வர முடியும். அதில் வந்து நான் 100க்கு 100% வந்து நான் வந்து நம்புவேங்க. இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்டம் போடுறாங்க, எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆட்டம் போடுறாங்க. ஹாஸ்பிட்டல்லாம் போய் பாருங்கள், எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எப்படிலாம் ஆடினவங்கெல்லாம் எப்படிலாம் படுத்திருக்காங்கங்கிறது வந்து இந்த விஷயத்தில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.